குடிவெறியில இந்த பொறுக்கி குருக்கள்கள் பருத்தி வீரன் பாட்டுக்கு ஆபாசமா நடனமான அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம கோயிலில் வரக்கூடிய பெண் பக்தர்களை குறி வச்சு அவங்க மூஞ்சில ரிபூதியை தெளிச்சு அவங்க துடிக்கிறத பார்த்து ரசிக்கிறானுங்க. இவங்க இது மட்டும் செய்யல, இன்னும் பல அட்டூழியங்கள்ல இந்த கோயிலுக்குள்ள செஞ்சிருக்காங்க, பல அத்துமீறல்களை செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ வெளியே வந்த பிறகு இந்த பார்ப்பன பாஜக RSS கும்பல் என்ன சொல்லுதுன்னா, அந்த வீடியோல ஆடக்கூடிய ஆசாமிகள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் அப்படின்ற தமிழக அரசின் திட்டத்தின் கீழ் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்கள், அவங்க ஏற்கனவே பூஜை செய்யக்கூடிய பிராமணர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறை கிளப்புறாங்க. உண்மையிலேயே அந்த வீடியோல வர ஆடக்கூடிய இந்த பெண்கள் மீது ரிபூதியை தூவக்கூடிய இந்த ஆசாமிகள் யாரு? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலான்ற திட்டத்தின் கீழ் வந்த புதிய அர்ச்சகர்களா, இல்ல ஏற்கனவே பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களா? இவங்க இன்னும் இந்த கோயிலுக்குள்ள என்னென்ன அட்டியூலங்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க, இவங்க எப்படி இந்த பதவிக்கு வந்தாங்க, இவங்க ஆகம படிச்சாங்களா, எங்க படிச்சாங்க என்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் திருவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பெரிய மாரியம்மன் கோவில், இந்த கோவிலில் தான் இந்த குருக்கள்கள்லாம் வேலை செய்கிறாங்க. அதில் முக்கியமான ஆள், அந்த ஆபாச நடனம் ஆடுறதுல பெண்கள் மீது ருபுதி தூவுறதுல முக்கியமான ஆள் கோமதி விநாயகம். இவர் தான் 2021 அந்த கோவிலில் மெயின் குருக்கள் அந்த போஸ்ட்டுக்கு வேக்கண்ட் வரும்போது இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணும்போது அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. நான் ஏற்கனவே இங்கே இருந்த இந்த கோவிலில் இருந்த மெயின் குருக்கள் கிட்ட உதவியாளராக நான் வேலை செஞ்சுருக்கிறேன், நான் ஆகமம் படிச்சிருக்கிறேன், அந்த அடிப்படையில் இந்த வேலை எனக்கு தான் வேணும்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி அந்த வேலையை வாங்கியிருக்கிறார். இவர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட பள்ளியில் படித்த மாணவர் கிடையாது. இவர் பிள்ளையார்பட்டி என்னும் ஊருக்குள்ள பிள்ளையார்பட்டி என்னும் பேர் தாங்கிய ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட், ஆகமும் சொல்லி தரக்கூடிய ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்ல படித்த மாணவர் தான் இந்த கோமதி விநாயகம். இவர் பார்ப்பனர் தான். அவர் கூட இந்த வீடியோல ஆடக்கூடிய மற்ற நபர்கள், அந்த இரு நபர்களும் கூட அந்த இன்ஸ்டியூட்ல பிரைவேட் இன்ஸ்டியூட்ல இவர் கூட படித்த கிளாஸ்மேட் தான். இவர்களும் பார்ப்பனர்கள் தான். இவங்க யாருமே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அந்த திட்டத்தின் கீழ் அந்த அரசினால் உருவாக்கப்பட்ட பள்ளியில் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்கள் அல்ல. ஆபாசமா நடனமான அந்த வீடியோ மட்டும் இல்லைங்க பிரச்சனை. கோயிலுக்குள்ள பல அட்டூழியங்களை இவங்க செஞ்சிருக்கிறாங்க. வழக்கமாகவே கோயிலுக்குள்ள குடிச்சிட்டு பூஜைகள்ல இவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க, குடிச்சிட்டு பல சில்மிஷங்களை செஞ்சிருக்கிறாங்க. சில வாரத்துக்கு முன்னாடி ஒரு நபர், இதே கோயிலில் இருக்க ஒரு நபர் குடிச்சிட்டு பூஜை செஞ்சு அங்க வர பெண் பக்தர்கள் அந்த நெடி குடிச்ச நெடி அவங்களுக்கு பட்டிருக்குது. இது பலருக்கும் பட்டிருக்குது. அதுல ஒரு நபர் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட புகார் கொடுத்து இவர் குடிச்சிட்டு பூஜை செஞ்சிருக்கிறாரு, தெளிவா இருக்க மாட்டாரு, தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் அவரை பணி இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அவர் மேல முழு நடவடிக்கை எடுக்க போறதா கோயில் நிர்வாகம் அறிவிச்சிருக்குது. இது மட்டும் இல்லாம இவங்க குறிப்பா இந்த கோமதி விநாயகம் இவரோட கூட இருக்க நண்பர்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, கோயிலுக்கு வர பக்தர்கள் குறிப்பா பெண் பக்தர்களை குறி வச்சு அந்த கோயில் செவத்துல ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, அது வழியா போய் எட்டி பாருங்க, அந்த ஒரு ஓட்டம் மட்டும்தான் தெரியும், அது வழியா போய் எட்டி பாருங்க, கடவுள் தெரிவாங்க, அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள எட்டி பார்க்க வச்சு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு இந்த பக்கத்துல இருந்து ருபுதியை அள்ளி தூவுறாங்க. அந்த ருபுதி அவங்க முகத்துல கண்ணில் பட்டு அவங்க துடிக்கும் போது அதை பார்த்து கேலி செஞ்சு ரசிக்கிறாங்க. அதை அவங்களே வீடியோ வேற எடுத்து வச்சிருக்காங்க. இது அந்த பக்தர்களை பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்குது. இன்னும் பல விஷயங்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க இவங்க. இந்த கோமதி விநாயகம் இவர் கூட இந்த நண்பர்கள் எப்படி இந்த கோயிலுக்கு வராங்கன்னா, வர ஜூலை 2ஆம் தேதி அந்த பெரிய மாரியம்மன் கோயில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு வேலை செய்யறதுக்காக உதவி செய்யறதுக்கும், அது மட்டும் இல்லாம பூக்குழி திருவிழா அந்த ஊர்ல நடக்க இருக்குது. அது 2வது பெரிய திருவிழாவா அந்த ஊர்ல கருதப்படுது. அதுக்கான ஏற்பாடு வேலை செய்யறதுக்கும் தான் இவங்க அந்த நண்பர்கள் இவர் கூட சேர்ந்திருக்கிறாங்க. அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகுதான் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த நபர் மீது இறுதி நடவடிக்கை எடுக்க போறதா கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்குது. இந்த நிலையில இவங்க யாருமே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட பள்ளியில பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்கள் அல்ல. இவங்க எல்லாருமே பார்ப்பனர்கள் தான். இப்படி உண்மை இருக்கும்போது சமூக வலைத்தளங்களில் இந்த RSS பாஜக பார்ப்பன கும்பல் என்ன செய்து இவங்க என்ன மாதிரியான கமெண்ட் போடுறாங்க? ஒழுக்கன்றது பிறப்பின் அடிப்படையில் தான் வரும். இப்படி பிராமணர் அல்லாத மற்ற சமூகத்தினரை கோயிலுக்குள்ள பூஜை செய்ய அனுமதிச்சா கடவுளுக்கும் கோவிலுக்கும் இப்படி ஒரு இழிவை தான் தேடி தருவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பிறப்பின் அடிப்படையிலே ஒழுக்கம் இல்லாதவங்க. யாரு? பார்ப்பனர் அல்லாத மற்ற உழைக்கும் மக்கள் யாருமே பிறப்பின் அடிப்படையில் ஒழுக்கமற்றவர்கள் சொல்லி இவனுங்க கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு பொய்யான ஒரு வதந்தியை கலப்புறாங்கன்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற திட்டத்தின் கீழே பார்ப்பனர் அல்லாத மற்ற சமூகத்தை சேர்ந்த எந்த மக்களும்
சாமியை தொட்டு பூஜை செய்யக்கூடாது, அந்த கருவறைக்குள் நுழையும் உரிமை வந்து அவங்களுக்கு வரவே கூடாதுன்ற இவங்களுக்கு இருக்கிற ஏற்கனவே அந்த வெறி தான் வந்து இந்த மாரியான பிரச்சாரத்தை இவங்க செய்யறாங்க. இதை கண்டிச்சு அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கத்தோட தலைவர் ரங்கநாதன் அவர்கள் வந்து ஒரு முழு நீள அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இது வேணும்ட்டே எங்க மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியில இப்படி ஒரு பழிய போடுறாங்க, இவங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை இந்த மாரி பதிவு போடுறவங்க மீது கைது செய்யணும், கோயிலுக்கு களங்கம் விளைவிச்ச, கடவுளுக்கு களங்கம் விளைவிச்ச இந்த பொறுக்கி குருக்கள்கள் வந்தும் தண்டிக்கப்படணும்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இது முதல் தடவையா இந்த பார்ப்பன கும்பல் கோயிலுக்குள்ள இப்படி பண்றது. தேவநாதன்ற பேரை வந்து நம்ம மறந்திருக்க முடியாது. கோயில் கருவறைக்குள்ளேயே எது இவங்க புனிதம், அதுக்குள்ள பார்ப்பனர் அல்லாதவர்கள் போனா புனிதை கெட்டுரும், கடவுளுக்கே வந்து சக்தி போயிடும் அப்படின்னு எது நீதிமன்றத்திலேயே போய் இந்த மாரி தான் இவங்க வாதாடுறாங்க. அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த கருவறைக்குள்ளே ஒரு பெண்ணை உள்ள கூட்டு வந்து பாலியல் வக்கரத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு இந்த தேவநாதன். இவர் மட்டுமா, ஆம்பூரை செஞ்ச ஒரு தலைமை அர்ச்சகர் தியாகராஜன் அவர் என்ன பண்ணாரு, கோயிலுக்கு வந்த ஒரு பெண் பக்தர்கிட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி அவங்கள கர்ப்பமாவே ஆக்கிட்டாரு. இன்னும் பல குற்றச்சாட்டுகள் இவங்க மேல இருக்குது. கோயில் குளத்துல வந்து பல பீர் பாட்டுகளும் காண்டங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. கோயில் சொத்துக்களை முறைகேடா கொள்ளடிச்சிருக்கிறாங்க, பல ஏக்கர்களை கொள்ளடிச்சிருக்கிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் வந்து இந்த பார்ப்பனர் மேல இருந்தும் இவர்கள்லாம் நல்லவர்கள், இவங்கெல்லாம் பிறப்பிலே வந்து ஒழுக்கமானவர்கள். இது எதனா தப்பு நடந்தா அவங்களாம் வந்து பார்ப்பனர் அல்லாதவர்கள்ன்ற ஒரு கட்டுக்கதையை வந்து வேணும்ட்டே இவங்க வந்து அழுத்து விடுறாங்க. இந்த வீடியோ வெளியே வந்து அந்த வீடியோவில் இருக்க அந்த குருக்கள்கள்லாம் அம்பலமான பிறகு இவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்களை அதை காப்பாற்றிக்குள்ள, குறிப்பா அந்த கோமதி விநாயகம்ன்றவர் என்ன செய்யறாருன்னா விருதுநகர் மாவட்ட எஸ்பி கிட்டையும் அதேமாரி கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி கிட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன, எனக்கும் அந்த வீடியோவில் வர விஷயங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது வேணும்ட்டே வந்து எங்கள் மேலே இருக்க கால் புரட்சியில் பண்ணியிருக்கிறாங்க, வர ஜூலை 2ஆம் தேதி நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் என் தலைமையில் தான் நடக்க இருக்குது, என் கூட இருக்க அந்த நண்பர்கள் தான் கூட சேர்ந்து நடத்த போகிறாங்க, இது நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் இது பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த கோவிலில் பெரிய மாரியம்மன் கோவிலில் தலைமை குருக்களாக இருந்த ஹரிகரன் என்பவரும் அவரோட மகன் சபரிநாதன் என்பவரும் தான் இப்படி ஒரு போலியான வீடியோ தயாரித்து சமூக வலைத்தளங்களை விட்டு எங்கள் மேலே அவதூறு உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா அவரோட ஹரிகரனோட பையன் சபரிநாதன் தான் இதை செய்யணுன்றது அவருக்கு விருப்பம், இந்த பூஜையை செய்யணும், இந்த கும்பாபிஷேகத்தை செய்யணுன்றது அவரோட விருப்பம், அது நடக்கலை அப்படின்றதுக்காக எங்கள் மேலே பழிய போட்டு இப்படி எங்கள் வாழ்க்கையை வந்து கெடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் 2 மாவட்ட எஸ்பி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. அவர் கூட இருந்த 2 பேர் அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு வீடியோ, அது எங்களுக்கு தொடர்பே இல்லை, அந்த வீடியோக்கு எங்களுக்கு என்ன தெரியவே செய்யாது. இப்பொழுது குடும்பங்கள் மற்றும் எங்களது வாழ்க்கை எங்களது என்ன செய்வது என்றே தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம். கோமதி விநாயகம் வீட்டுக்கு போய் அந்த டிவி முன்னாடி நின்றதெல்லாம் நாங்கள் தான், ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நாங்கள் இல்லை. அதாவது அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, டிவி முன்னாடி நின்றதெல்லாம் அவங்க தானா, ஆனால் அந்தமாரி நடனம் ஒரு ஆபாசமான நடனம்லாம் நாங்கள் ஆடலை, கோயிலுக்குள்ள பெண்கள் கிட்ட நாங்கள்லாம் அத்துமீறல் எந்த செயலில் ஈடுபடலன்னு ஒரு பொய்யா வீடியோ போடுறாங்க. அது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதையும் எங்களையும் இணைச்சு ஒரு போலியான வீடியோ வந்து தயாரித்து போட்டிருக்கிறாங்க, எங்கள் மேலே வந்து களங்கத்தை உருவாக்கணுன்றதுக்காகன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம அந்த பெரிய மாரியம்மன் கோவில் அங்கே நிர்வாகத்தில் இருக்கிற நபர்கள்கிட்டே விசாரித்தோம், இதெல்லாம் சமீபமாக எடுக்கப்பட்ட வீடியோ தான், இதில் இருக்கிறது இவங்க தான் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு சொல்கிறாங்க. தங்களை இந்த குற்றத்திலிருந்து விடுவிச்சுக்கிறதுக்காக ஒரு அழுது நாடகம் ஆடுறானுங்க. அந்த வீடியோவிலே வந்து அழுகுறாங்க, எங்கள் வாழ்க்கை போயிடுச்சு, எங்கள் குடும்பம் போயிடுச்சு, எங்கள் கௌரவம் போயிடுச்சுன்னு சொல்லி போலியாக கண்ணீர் விடுறாங்க. அப்போது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான பல வேலைகளை இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஆதரவாக வந்து சமூக வலைத்தளங்களில் இந்த சங்கி கூட்டங்களும் வந்து இப்படிப்பட்ட கமெண்ட்டுகளை, இது வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் செஞ்ச வேலை தான், இவங்க செஞ்ச வேலை இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஆதரவாக பொய்யான கருத்தில் பரப்புறாங்க. இந்த போலி கருத்துக்களை யார் பரப்புறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடிகள்லாம் பார்த்தீங்கன்னா RSS பாஜக சங்கிங்களோட ஐடிகளாக தான் இருக்குது, மோடி ஃபாலோவர்ஸோட ஐடியா தான் இருக்குது. அதில் ஆச்சரியப்படக்கூடிய விதமாக அதிமுக செய்த நபர்களும் இப்படிப்பட்ட கருத்துக்களை, அந்த ஐடிகளும் இப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு வருது. இந்த நிலையில இந்த பொறுக்கி குருக்கள்கள் தப்பிக்க கூடாது அப்படின்னா இந்த பெரிய மாரியம்மன் கோயில் வந்து HRNC கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. HRNC தான் இந்த கோயிலை வந்து நிர்வகிக்கிற வேலையை வந்து செய்யுது. அதனால் இந்த நிர்வாகத்துக்கே தெரியும் இந்த அட்டூழியங்கள்லாம் செஞ்சது இந்த பொறுக்கி கும்பல் தான் சொல்லி. அதனால் அந்த பொறுக்கி கும்பல் இன்னொரு முறை அந்த கோயிலுக்குள்ளே வந்து பூஜை செய்யவோ வேறு எதுக்காகவோ அனுமதிக்கப்படக்கூடாது. இந்த பொறுக்கிகள் வேறு எந்த கோவிலுக்குள்ளேயும் புதுசாக அவங்களுக்கு பணி அமர்த்தம் வந்து செய்யக்கூடாதுன்றது தான் நம்ம இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் காவல்துறை இவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும், இவங்கள சிறையில் அடைக்கணும். இந்த சங்கி கூட்டம் சமீபமாக என்ன பண்ணுச்சு, திருப்பரங்குன்றத்தில் முருகன் இருக்கிற இடத்துல மாமிசம் சாப்பிட்றாங்க, தர்கா ஒன்று இருக்குது, அங்கே வச்சு ஆடு கோடியை வந்து பலியிடுறாங்க, அந்த மலையே வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லி இவனுங்க இஸ்லாமியர்கள் வந்து ஆட்டையை போட பார்க்குறாங்க. அப்படிலாம் ஒரு அவதூறை பரப்பி ஒரு கலவரம் பண்ண முயற்சி பண்ணாங்க. அந்த விஷயத்தில் இந்துக்களை கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக ஒரு முருகர் பக்தர்கள் மாநாடுன்னு ஒரு போலி மாநாடை வந்து
மதுரையில் நடத்தினாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு மாநாடுன்றதை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? முருகர் பக்கத்தில் மாமிசம் வெட்டுறதே வந்து இழிவுபடுத்துறதா இந்த பார்ப்பன கும்பல்கள் குடிச்சிட்டு உள்ளே போய் இந்து கடவுள் இருக்கிற இடத்துல வந்து பூஜை பண்ணியிருக்கிறாங்க, பக்தர்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க, பாலியல் ரீதியாக சீண்டல் பண்ணியிருக்கிறாங்க, வம்புழுத்து இருக்கிறாங்க. இப்போ யார்கிட்ட இருந்து இந்த கடவுளை வந்து நம்ம காப்பாற்றுறது? உண்மையே சொல்லப்போனால் இந்த பார்ப்பன பாஜக கிட்டேருந்து தான் இந்த கடவுளை காப்பாற்றணும். ஏன்னா இந்துக்களை காப்பாற்றணும், கடவுளை காப்பாற்றணும்னு சொல்லி அன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்ட மாநாடு கூப்பிட்ட இந்த பாஜக கும்பல் கிட்டத்தட்ட 3 மாதமாக கிராமமாக போய் மக்கள்கிட்ட பேசி விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, இன்னும் பல அமைப்புகள் வந்து மக்கள்கிட்ட பேசி முருகரை வந்து பார்க்க வாங்க, அறுபடை வீடு இருக்குது, நம்ம இந்துக்கள் வந்து நம்ம புனிதத்தை காப்பாற்ற மாட்டோம், பின்பற்ற மாட்டோம், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. எதுக்கு? ஒரு இந்து வெறியை ஊட்டுறதுக்கு. நாளைக்கே திருப்பரங்குன்றத்தில் எதனா ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று பண்ணணும்னா இவங்க எல்லாம் அந்த கலவரத்துக்கு வரணும் அப்படின்றது தூண்டுறதுக்காக பண்ணாங்க. அப்போது அந்த நேரத்தில் நாங்களாம் இந்துக்கள் இந்து மதத்தை காப்பாற்றணும், புனிதத்தை காப்பாற்றணும் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றல. ஆனால் கோயிலுக்குள்ளே மட்டும் பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருக்கணும், மற்ற சாதியினர்கள் போனால் அது தீட்டாயிரும், கடவுளுக்கே சக்தி போயிடும் சொல்லி கோர்ட்டு வரைக்கும் போய் இதை இவங்க பேசுகிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவர்கள் அவர்கள் வந்து திருநூரை அழிச்சிட்டாரு, கடவுளை வந்து இழிவுபடுத்துறாரு, இந்து மதத்தை வந்து அவமதிச்சிட்டாரு, அவர் ஓட்டுக்காக மட்டும் இந்துவாக நடிக்கிறாரு, மற்ற நேரத்தில் இந்து விரோதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே பல விமர்சனங்கள் வச்சாங்க. கார்த்திக் கோபிநாத்ன்ற ஒரு புரோக்கர் அவர் என்ன சொல்கிறாப்புல, திருநூரை வந்து விசிகாவோட ஆஃபீஸுக்கு வந்து கொரியர் அனுப்புகிறாராம். உங்களுக்கு வந்து வேர்வை வருது, திருநூறு வந்து அழியுது, உங்களை அந்த முகம் வந்து பார்க்க முடியல, சகிக்க முடியல திருநூறு இல்லாத முகத்தைன்னு சொல்லி அவர் இழிவுபடுத்தி பேசி, அதனால் திருநூறு இல்லாமல் நீங்கள் இனிமேல் இருக்கக்கூடாது, தேவையான திருநூறு வந்து நான் இப்போ அனுப்புகிறேன், இதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க இருந்து உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து திருநூறு வரும், நீங்கள் அதை வச்சுட்டு போங்கன்னு சொல்லி அவரை கேலி செய்கிறாங்க. இப்போ அதே கார்த்திக் கோபிநாத் வந்து இந்த பார்ப்பன பொறுக்கிங்க வந்து வேட்டியை தூக்கி ஆடினாங்கல்ல, வேட்டி உங்கள் இடுப்பில் நிற்க மாட்டுது, பத்த மாட்டுது, அதனால் நான் புதுசாக வேட்டியை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வேட்டியை வந்து அந்த பார்ப்பன பொறுக்கிங்களுக்கு அனுப்புவாங்களா? உண்மையிலேயே இந்து மதத்தை இந்து கடவுள்களை காப்பாற்றணும், அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா அது இந்த பார்ப்பன பொறுக்கி கும்பல்களால் தான் ஆபத்து. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் கூட பக்தியும் பயமும் கிடையாது, கோயிலுக்குள்ளேயே வந்து எல்லா அட்டூழியங்களையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே கடவுள் மீது பக்தியோட ஆன்மீக உணர்வோட பல அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட பல மாணவர்கள் வந்து இன்னைக்கு வாழ்க்கையை இழந்துட்டு அவங்களோட லட்சியத்தை இழந்துட்டு இன்னைக்கு நிர்கதியாக நிற்கிறாங்க. அவங்க எல்லாமே கடவுளையும் இந்து மதத்தையும் உண்மையாக நேசிக்கக்கூடியவங்க, அதில் இருக்க நல்லதை மக்களுக்கு போதிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. காரணம் அவங்கெல்லாம் பார்ப்பனர் இல்லைன்ற ஒரே விஷயம் தான். இந்து மதத்தை காப்பாற்றணும் அப்படின்னா மட்டும் இந்த பார்ப்பனர் அல்லாத கும்பல் வந்து கலவரத்தில் ஈடுபட்டு அவங்க வாழ்க்கையை வந்து இழக்கணும். இதே பார்ப்பனர் அல்லாத மற்ற சாதியினர் இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலியமா இந்த வயலூர் முருகன் கோயிலுக்கு அவங்க அதில் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிறாங்க. அப்படி அப்பாயின்ட் ஆன போன அந்த பார்ப்பன இல்லாத மற்ற இந்து மக்களை அந்த பூஜை செய்ய போனவங்களை நாயை விட கேவலமாக நடத்துறானுங்க. அப்போ நீ கலவரத்துக்கு மட்டும்தான் வரணும், கோயிலுக்குள்ளேயோ கருவறைக்குள்ளேயோ நீ வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோ வெளிவந்ததை பயன்படுத்தி இந்த பழியை வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு திட்டத்தின் கீழே வந்த மாணவர்கள் தான் சொல்லி அவங்க மேலே போட்டு இதுக்கப்புறம் அந்த திட்டம் செயல்படவே கூடாது, இதை கோர்ட்லேயே முன் வைப்பாங்க. பார்த்தீங்களா எப்படி கோயிலுக்கு வந்து ஒரு இழுக்கை வந்து உருவாக்கிட்டாங்க, ஆகமத்தை வந்து மீறி இருக்கிறாங்க, இப்படிலாம் பேசுவாங்க. ஒரு புறம் கோயிலுக்குள்ள மற்ற சாதியினர் விடுறதில்லை, இது ஒரு தீண்டாமை, இதுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கைக்காக எல்லாரும் போராடிட்டு இருக்கும்போது கோயிலுக்குள்ள அன்னத்தமிழில் அர்ச்சனை செய்யணும், அன்னை தமிழில் அர்ச்சனை செய்ய முடியாதுதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சீமான் வகையாரா வந்து பேசுவாங்க. கோயிலுக்குள்ள அன்னை தமிழில் பேசக்கூடாதுன்னு சொன்னது யாரு? இதே பார்ப்பனர் கும்பல் தான். இதை பேசினா இந்த தமிழில் வந்து அர்ச்சனை பண்ணால் சாமிக்கு தீட்டாயிடும் அப்படின்னு சொல்கிறது இந்த பார்ப்பன கும்பல் தான். ஆனால் இந்த பார்ப்பன கும்பலை பற்றி எதிர்த்து பேச மாட்டார். இவர்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிறத பற்றி அவருக்கு பிரச்சனை கிடையாது, தமிழர்கள் உள்ளே போகிறத பற்றி அவருக்கு கவலை கிடையாது. தமிழ் மொழியில் பாடினா மட்டும்தான் போதும், அது நடக்க போகிறது கிடையாது, பார்ப்பனர்கள் ஒரு நாள் அது செய்ய போகிறது கிடையாது. ஆனால் தமிழர் உரிமைன்னு பேசக்கூடிய அந்த சீமான் தமிழர்கள் கோயிலுக்குள்ளே போய் அர்ச்சனை செய்யணுன்றதை பற்றி வாயை திறக்கவே மாட்டாப்புல. ஏன்னா அது அவங்களோட மெயின் ஏரியா, அவளோட மெயின் ஏரியா, அதில் வந்து அவர் கையை வைக்க மாட்டார். அப்போ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு கோவிலையும் கருவறையும் ஜனநாயகப்படுத்துறது தான். இந்துக்கள் என்று யாரெல்லாம் அழைக்கப்படுறாங்களோ எல்லா சமூகத்தினரும் கோயிலுக்குள்ளே போய் கடவுளை தொட்டு வழிபடுற பூஜை செய்கிற உரிமையை வந்து நம்ம பெறணும், சட்ட ரீதியாகவே பெறணும். இதை கோர்ட்டுக்கு போனாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷனை வச்சியே இதை எப்படி சொல்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டம் 25 பிரிவு 1 கீழ் இதெல்லாம் மத உரிமை, இதில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ இந்த மத உரிமைன்றது பார்ப்பனர்கள் மட்டும்தானா? பார்ப்பனர் அல்லாத பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் யாருக்கும் இந்த மத உரிமை கிடையாதா? அப்படிதான் இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து இந்த போராட்டம் தொடரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.